அப்துல் கலாம் ஒரு தடவை சுவிட்சர்லாந்து போயிருக்காரு. அந்த நாள் தான் May 26. ஆனா அப்துல் கலாம் இறந்த பிறகு சுவிட்சர்லாந்து அரசு அவர் சுவிட்சர்லாந்து வந்த அந்த நாளை அந்த நாட்டோட அறிவியல் தினமா அறிவிச்சது. அப்துல் கலாம் ட்விட்டர்ல இருந்தாரு. அவர் இருக்கும்போது அவர் வேற 38 பேரை மட்டும்தான் ட்விட்டர்ல ஃபாலோ செய்தாரு. அந்த 38 பேர்ல முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் VVS லக்ஷ்மணும் ஒருத்தர். அப்துல் கலாம் இளைஞர்களின் ஐகான் என்ற விருதை MTV நிறுவனம் இவருக்கு 2003 மற்றும் 2006 வழங்குச்சு. அப்துல் கலாம் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகுதான் அவர் ராஷ்டிரபதி பவன் எனப்படக்கூடிய ஜனாதிபதி மாளிகையை முற்றிலும் சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய பகுதியா மாற்றினாரு. 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஸ்னேகல் தாக்கர் என்பவர் வறுமை குறித்து அப்துல் கலாம் முன் பேசியதை கண்டு அப்துல் கலாம் வியந்து போனாரு. அந்த சிறுமிக்கு தனது இக்னைட் மைண்ட்ஸ் என்ற புத்தகத்தையும் பரிசா கொடுக்கிறாரு. இது மட்டும் இல்ல, தான் ஜனாதிபதியா பொறுப்பேற்ற பிறகு அந்த நிகழ்வில் அந்த சிறுமிய சிறப்பு விருந்தினராகவும் அழைச்சிருந்தாரு. இறுதியா அப்துல் கலாம் பேசிட்டு இருக்கும் போதே நெஞ்சுவலி ஏற்பட்டு அதே இடத்துல மரணம் அடைஞ்சாரு. அவரு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதையே அதிகம் விரும்பினாரு. அதை செஞ்சு கொண்டிருக்கும் போதே இறந்தும் போனாரு.